ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேம் கோன் பைப்பிங் அண்டு நேம் ரைட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்காக நான் சொல்லித்தர போகிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து க்ரீம் டால்டா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக. அதில் வந்து பிங்க் கலர், ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாலிஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். அதில் ஆயில் சேர்த்து நல்லா தேய்ச்சி நல்லா மாலிஷ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஆயில் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நல்லா லூஸாக இருந்தால் தான் எழுதுறதுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி பிங்க் கலரில் ஒரு கோன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சாக்லேட் கோன் வந்து ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரி டால்டா எடுத்துக்கிட்டு நான் கேரமல் எடுத்திருக்கேன். இது வந்து பேக்கரியில் சாக்லேட் கலர் வர்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. கேரமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எசன்ஸ் மார்ட்டில் கிடைக்கும். அதிகமாக ஊற்றினா வந்து இது பிளாக்காக வரும். அதிகமாக ஊற்றினா ரொம்ப கசக்கும். நம்ம கொஞ்சம் கம்மியாகவே நான் ஊற்றி கோன் பைப்பிங் ரெடி பண்ணிக்கிறேன். நல்லா அழுத்தி விட்டுக்கணும். கோன் வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கணும். நம்ம எழுதுறதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எழுத ஆரம்பிக்கலாம். எழுதுறது எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எடுத்த உடனே எழுத வராது. நம்ம பழகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அது மேலே எழுதி பழகலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே எழுத பழகும்போது எடுத்த உடனே நல்லா வராது. நீங்கள் நிறைய தடவை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது மட்டுமே நல்லா வரும். அது பழகும்போது நம்ம அந்த மாதிரி லைன் போட்டுட்டு அது மேலே எழுதி பழகினா ரொம்பவே ஈஸியாக கற்றுக்கலாம். கரெக்டாக அந்த கோன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. எழுதும்போது பார்த்திங்கன்னா, அந்த அட்டையில் எழுதினாலும் சரி, இப்போ நம்ம கேக் மேலே எழுதுனாலும் சரி, கேக்கை ஒட்டி எழுதக்கூடாது. கேக்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டு லைட்டாக தூக்கின மாதிரி வச்சு எழுதும்போது கரெக்டாக எழுதலாம். கரெக்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் அதிகமாக ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கற்றுக்க முடியும், எழுதவும் முடியும். நான் வந்து க்ரீம் டால்டா தான் நான் யூஸ் பண்ணி நான் வந்து பைப்பிங் கோன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் டால்டா தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் பட்டர் க்ரீமோ அப்படி இல்லை ஃப்ரெஷ் க்ரீம், விப்பிங் க்ரீம்லேயே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சாக்லேட் ட்ரஃபிள் ரெடி பண்ணி அதில் போட்டாலும் சரி, எதில் போட்டாலும் நீங்கள் எழுதுறதுக்கு தகுந்த மாதிரி குட்டியாக கோன் போட்டு ரெடி பண்ண வேண்டியது. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம லைன்ஸ் இல்லாமல் எழுதி பார்க்கலாம். ஸ்மால் லெட்டர்ஸில், ஜாயிண்ட் லெட்டர்ஸில் எழுத வரும் அப்படின்னா எழுதுங்க. அப்படி இல்லைனா எழுத பழகுங்க, அதுவுமே வந்துடும். அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கேப்ஸில் கூட எழுதிக்கலாம். கேப்ஸில் எழுதினாலும் நம்ம எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரே சைஸில் ஒரே நேராக எழுதும்போது மட்டுமே பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணால் எழுதலாம். ஆனால் எழுத்துக்கள் வந்து ஒரே சைஸில் ஒரே அளவில் நம்ம ஒரே நேராக எழுதும்போது அழகாக இருக்கும் பார்க்கவே. தமிழில் எழுதணும் அப்படின்னாலும் அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தமிழ்லையும் எழுதி பழகி கற்றுக்கோங்க. கோன் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போடாமல் நம்ம கைக்குள்ளே அடங்குற மாதிரி சின்னதாக போட்டுக்கிட்டாலே அழகாக இருக்கும். அப்போ தான் நம்ம நினச்ச மாதிரி எழுத முடியும். பெரிய பைப்பிங் கோன் ரெடி பண்ணிட்டிங்கன்னா உங்களால் நினச்ச மாதிரி எழுதவே முடியாது. சின்னதாக போட்டுக்கிட்டாலும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் எழுதுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நேம் ரைட்டிங் பற்றி சொல்லியிருக்கேன். ஓகே, நிறைய கேக் டெக்கரேஷன் ஐடியாஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.